அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நற்செய்தி அர்ப்பணித்தரை மூலமாக நற்செய்தி பரப்பு குழுவாக நாங்கள் 9 பேர் கொண்ட குழு உங்கள் சேகரத்திலே நாங்கள் ஒரு வாரம் அளவும் தங்கியிருந்து ஊழியம் செய்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியமானது 1854 ஆண்டு கணம் ஐயா ராக்லாண்ட் மிஷனரி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்று வரையிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகர் தேவனை அறியாதவர்கள் அறிந்து கொண்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நாளிலும் கூட உங்கள் சபையிலே ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான சேகர உதவி குருவாரன் அவர்களுக்கும் சபை ஊழியர் அவர்களுக்கும் சபை மூப்பர்கள் யாவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 13வது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9 முடிய வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனாலும் இதில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அந்த அத்தி மரத்திலே பழங்களை பறித்து சாப்பிட அவன் தோட்டத்திற்கு வந்தபோது மரத்தை சுற்றிலும் பார்த்து ஒரு கனியையும் காணாமல் வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த மரத்தை வெட்டி போடு என்று வேலைக்காரனுக்கு கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாமும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். கனி கொடுக்காவிட்டால் அதனால் நமக்கு பல பிரச்சனைகள் உண்டாகும். இதுல பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷம் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது. அதற்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும். அல்லேலூயா. பாருங்க, 3 வருஷம் 3 பருவத்தை குறிக்கிறது. அடுத்தது 4வது வருஷமும் அந்த வேலைக்காரன் எஜமானு கிட்ட டைம் கேட்கிறான். அப்ப 4 பருவத்தை இதுல குறிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் 15 வயது வரைக்கும் ஒரு பருவம், 25 வயது வரைக்கும் ஒரு பருவம், 40 வயது வரைக்கும் ஒரு பருவம், 60 வயது வரைக்கும் ஒரு பருவம். 4 பருவமாய் நம்மளை குறித்து சொல்றதாக இதுல தியானிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். இந்த 4 பருவத்திலே நாம் கனி கொடுக்காவிட்டால் பாருங்க, 3 வருஷம் கழிச்சு, அதாவது 40 வயசு முடிஞ்சிச்சு, அப்பவும் கனி கொடுக்கல, நமக்குள்ள இருக்கிற பாவம் விலகல, கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்யாம பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து வருகிறோம். அதனால எஜமான் வந்து இதை வெட்டி போடு என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட என்னைக்கும் நமக்கு வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க. என் மகனும் கெட்ட பழக்கத்திலிருந்து மாறுவான், என் மகள் செல்போன் அடிமையிலிருந்து மாறுவான், என் மகன் தினமும் சபைக்கு வருவான், என் மகள் தினமும் ஜெபிப்பாள், வேதம் வாசிப்பாள் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஒரு வருடம் என்று நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட கர்த்தர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த 4 பருவத்திலே ஏதாவது ஒரு பருவத்திலேயாவது நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். கனி கொடுக்கவில்லை என்றால், கண்டிப்பாக நம்ம வீட்டிலே ஒரு மாமரம் வளர்க்கிறோம் என்றால் அது நல்லா வளர்ந்து பெரியதா ஆகி அதுல கனி கொடுக்கவில்லை என்றால் நாம் வெட்டி தான் போடுவோம். அதனால நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக இன்னும் ஒரு வருடம் என்று டைம் பிதாவானவர்கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்காமல் இருப்போமானால் தயவு செய்து இந்த நாட்களிலே நாம் கனி கொடுக்கிறவர்களா மாற நாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்காரன் என்ன சொல்ற பாருங்க. அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். என்ன சொல்றான்? கொத்தி எரு போடுவேன். கொத்தி, சரியா? ஒரு மரத்தை சுற்றி கொத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? மண்வெட்டி வேணும். அப்போ அது ஒரு பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த கொத்தி, இந்த பட்டயம், சரியா? நம்ம வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம். அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல வசனம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை கற்பாறையை உடைக்கும் சமட்டியை போல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு பட்டயத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலைக்காரன், அந்த வேலைக்காரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையின் மூலமாக, அந்த பட்டயத்தின் மூலமாக அதை சுற்றிலும் கொத்தி, அதாவது மரத்தை சுற்றி கட்டாந்தரையா இருந்ததுன்னா அதுல என்ன தண்ணி அது அந்த இடத்துக்கு போகாது, பண்ணை இருக்கணும். ஒரு மரம் இருந்தால் அதற்கு பண்ணை இருக்க வேண்டும். அது நல்லா கொத்தி எரு போடணும். எரு, அதுதான் அபிஷேகம். நாம் ஆலயத்தில் வந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. அந்த வார்த்தை தான் சமட்டி, மண்வெட்டி, இதற்கு சமமாக
சொல்லப்பட்டிருக்கதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். மண்வெட்டியை வச்சு அந்த மரத்தை இன்னொரு வருஷம் காப்பாற்றணும்னு இந்த வேலைக்காரன் அதை கொத்தும் போது அதுல இருக்க கல்லு, கண்ணாடி, முள்ளு என்ன கிடக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், தூக்கி தூர போடுவோம். அப்படி தூர அதுல இருக்க கலைகள், இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள், நம்ம கிட்ட இருக்கிற பழைய பாவ சுவாபங்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் ஸ்மார்ட் போன்ல நேரம் செலவழிப்போம், அல்லது டிவியில நேரம் செலவழிப்போம், வேதம் வாசிக்காமல், பைபிள் ஜபிக்காமல், இப்படியான சில காரியங்கள் நம்ம இடத்திலே காணப்படும். அதுதான் ஆண்டவர் இந்த மண்வெட்டியை வைத்து, அவருடைய வார்த்தை தான் மண்வெட்டி. அந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இதன் மூலமாக நாம் ஒவ்வொரு வாரமும் சுத்தம் செய்யப்படுகிறோம். அப்படி சுத்தம் செய்யப்பட்டும் நாம் கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் எரு. இயேசு கிறிஸ்து நம்மளை கொத்தி என்ன பண்றாரு, சுத்தம் பண்ணி அதுல இருக்க முள்ளு, கல்லு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தண்ணீர் பாய்க்கிறார். அதுதான் அபிஷேகம். நாம் அபிஷேகம் பெற்று அதை தக்க வைத்துக் கொண்டு உலக பாவங்களுக்கு விலகி நாம் வாழ்வோமானால் கண்டிப்பாக இந்த அத்தி மரம் 3 வருடங்கள் கனி கொடுக்காமல் இருந்தது, 4வது வருடங்களிலே கண்டிப்பான முறையில கனி கொடுக்கும். அதனால் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறணும். சரி, இப்போ நம்ம கொத்தி ஆண்டவர் எரு போட்டாரு, அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் கனி கொடுக்குறோம்னு வச்சுங்க, இப்ப நம்ம எல்லாரும் ஒரு மரத்துக்கு சமம், ஒரு அத்தி மரத்துக்கு சமமாக நம்ம எல்லோரும் இப்போ ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது நன்றாக கனி கொடுத்து கொண்டிருக்கிறோம். கொத்து கொத்தாக கனி நம்மளிடத்திலே காணப்படுகிறது. ஆவியின் கனி எல்லாமே நம்மிடத்திலே காணப்படுகிறது. இந்த கனிகள் எல்லாம் வந்து விட்டால் நமக்கு பிரச்சனை வராது என்று நினைக்க கூடாது. கனிகள் வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை வரும். எப்படி என்றால், நம் எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். என்னவென்றால், இப்போ ஒரு வீட்டுல ஒரு மாமரம் நிக்குது, ஒரு நெல்லிக்காய் மரம் நிக்குது, ஒரு கொப்பு அந்த காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில வந்து நிக்குது, நல்லா கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குது. நம்மலாம் சிறு வயதுல ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவோம், கல்லை தூக்கி அந்த நெல்லிக்காய் மரத்துல எரிஞ்சு, அந்த மாங்காய் மரத்துல எரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், கொத்து கொத்தாக. நம்ம வீட்டுல நெல்லிக்காய் மரம் இருக்கும், அதுல காய் காய்ச்சிருக்காது. ஆனா இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வேற ஒருத்தர் வீட்டுல நல்லா கனி காய்ச்சி கிடக்கும், அதை கல்லை தூக்கி எரிஞ்சு அதை கீழே விழுறத நம்ம பிறக்கி சாப்பிட்டு வந்திருப்போம். இந்த அனுபவம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ கனி கொடுத்தால் நம்ம அப்படியே நல்லா இருக்கலாம் கிடையாது. ஆனால் ஒருவர் கல்லை தூக்கி எரியும் போதோ அல்லது கட்டையை தூக்கி எரியும் போதோ அந்த கனி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சில இலைகள் உதிரும், சில அடிகள் விழும், கொப்புகள் உடையும். கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுத்தாலும் சில இடைஞ்சல்கள் இருக்கும். அக்கம் பக்கத்துல வேலை செய்யற இடத்துல பல பாடுகள், பிரச்சனைகள் இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட நல்ல கனி இருக்கு, அவங்க பறிக்காங்க, அதை கேட்டு வாங்காம கல்லை தூக்கி எரியுதாங்க. நாம் இந்த உலகத்திலே வாழும்போது கனி கொடுக்க தான் பிறந்திருக்கிறோம். நாம் அடி வாங்கி உதை வாங்கி அந்த கனியை அவர்களுக்கு கொடுத்து சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால கனி ரொம்ப முக்கியமானது. நாம் கனி கொடுத்து இந்த உலகத்திலே வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது, கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாப்பார், நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம சங்கீதம் 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, அவன் நீர்க்கால் ஓரங்களில். அந்த வசனம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சரியா? அதனால அப்போ நம்ம கனி கொடுக்கிறவர்களா மாறணும். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, கொத்தி நமக்கு எரு போடுறாரு. அவருடைய வார்த்தை வருகிறது, அபிஷேகம் வருகிறது. இதை ஏற்றுக்கொண்டு நாம் கனி கொடுக்கிறவர்களா மாறணும். அது மட்டும் இல்லாம கனி கொடுத்தாலும் மற்றவர்கள் நம்மை அடிப்பார்கள், அதையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை. அதனால கனி கொடுத்தா நம்ம நல்லா செழிப்பா வாழலாம்னு கிடையாது. அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கும். அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஒரு அத்தி மரம் ஆண்டவரே தகப்பனை எஜமான் வந்து பார்க்கும்போது 3 வருடங்கள் ஆகியும் அது கனி கொடுக்கவில்லை. அந்த எஜமான் வேலை தோட்டக்காரனை கூப்பிட்டு இதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இங்க இருக்கிற உடைய பிள்ளைகள் யாராவது தகப்பனே இன்னும் ஒரு சில பாவங்கள் இருக்கிறதுனால கனி கொடுக்காமல் வாழ்கிறார் என்றால், நீர் வாக்கு கடங்கா பெரு மூச்சுகளோட பிதாவினிடத்தில், அந்த எஜமானிடத்தில் நீர் ஒவ்வொரு நாளும் பிதாவே இன்னும் ஒரு வருடம், இன்னும் ஒரு வருடம், இன்னும் ஒரு வருடம், ஒரு வருடம் ஒரு பருவத்தை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு பருவத்துக்காக இயேசு நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிறார். நாம் இந்த அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கேட்டு இன்னும் கனி கொடுக்காமல் வாழ்கிறோம் என்றால், இந்த நாளிலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.